இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஎம் கிசான் ஸ்கீம் குறித்து தற்போது முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஎம் கிசான் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 18வது தவணை பணம் அக்டோபர் 5ஆம் தேதி வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இந்த பணத்தை பெறுவதற்கு கண்டிப்பாக 3 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். அது வந்து அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பிஎம் கிசான் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டு கண்டிப்பாக சீட் ஆகிருக்கணும். ஏன்னா டிபிடி மெத்தடில் தான் டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக தான் அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. இதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் பேங்க் அக்கௌண்ட் மேப் ஆகிருக்கணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் வெப்சைட்லேயே இதற்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட்லேயும் உங்கள் நேம் இருக்கணும். அப்போ தான் வந்து ₹2000 உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். இது சம்மந்தமான அப்டேட் வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயே அஃபிஷியலாக கொடுத்துறாங்க. அக்டோபர் 5ஆம் தேதி 18வது தவணை பணம் செலுத்தப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா Honorable Prime Minister ரிலீஸ் பிஎம் கிசான் 18 இன்ஸ்டால்மெண்ட் ஆன் அக்டோபர் 5 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதில் ஒரு போஸ்டிங் வெளியிட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. பிஎம் கிசான் ஸ்கீம் ஆன் 5th October 2024 சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இகேஒய்சி இஸ் மேண்டேட்டரி ஃபார் பிஎம் கிசான் ரிஜிஸ்டர் ஃபார்ம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஓடிபி பேஸ்ட் இகேஒய்சி அவைலபிள் ஆன் பிஎம் கிசான் போர்ட்டல் ஆர் விசிட் நியரஸ்ட் சிஎஸ்சி சென்டர் ஃபார் பயோமெட்ரிக் பேஸ்ட் இகேஒய்சி சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இகேஒய்சி நீங்கள் வந்து பிஎம் கிசான் வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணலாம், அல்லது இசிஐ மெத்தடுக்கு போய்ட்டும் அப்டேட் பண்ணலாம். பிஎம் கிசான் வெப்சைட்டில் இகேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஃபார்மட்ஸ் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா இகேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓடிபி பேஸ்ட் இகேஒய்சின்னு வரும். அது கீழே ஆதார் நம்பர் வரும். ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இகேஒய்சி அப்டேட் ஆகலைன்னா திஸ் ரெக்கார்ட் இஸ் நாட் அலோட் ஃபார் ஓடிபி பேஸ்ட் இகேஒய்சின்னு சொல்லி வரும். ஓடிபி பேஸ்ட் இகேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது. அதனால் பயோமெட்ரிக் இகேஒய்சி தான் அப்டேட் பண்ணணும். சிஎஸ்சி சென்டருக்கு போய் தான் வந்து நீங்கள் ஃபேஷியல் அல்லது பயோமெட்ரிக் இகேஒய்சி அப்டேட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி வரும். இகேஒய்சி நீங்கள் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இகேஒய்சி ஆல்ரெடி அப்டேட்னு வரும். அல்லது ஓடிபி பேஸ்ட் இகேஒய்சி உங்களால் அப்டேட் பண்ண முடியும்னா நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி டீட்டெயில்ஸில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இகேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அடுத்ததாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக மேப் ஆகிருக்கணும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கும். நீங்கள் தனியாக இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி மேப் பண்ணணும். அப்போ தான் வந்து ஆதார் கார்டு பேஸ்ட் பேமெண்ட் வரும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். மூணாவது பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் வெப்சைட்லேயே பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கணும். அந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், தாலுக் நேம், வில்லேஜ் நேம் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இடம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட், சப் டிஸ்ட்ரிக்ட், பிளாக், வில்லேஜ் நேம் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கேட் ரிப்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி கேட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மரோட நேம், ஜெண்டர் இந்த மாதிரி பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் எல்லாமே ஷோ ஆகும். இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நேம் இருந்தால் தான் 18வது தவணை பணம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிருந்தால் கண்டிப்பாக வந்து அக்டோபர் 5ஆம் தேதி ₹2000 உங்களோட வங்கி கணக்குக்கு வந்துடும். இதன் பிஎம் கிசான் ஸ்கீம் குறித்து தற்போது முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.